ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 28, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இறைவனுக்கு உற்றவனாக அவனுடைய உறவினனாக ஆகுங்கள். இறைவன் வீட்டு கூலிக்காரனாக ஆக விளையாதீர்கள். பேரம் பேசி கணக்கிட்ட கூலியை தர வேண்டும் என்று கேட்காதீர்கள். பிரேமை மற்றும் பயபக்தியுடன் ஆற்றப்படும் பணியைப் போல கூலிக்காக செய்யப்படும் வேலை அவ்வளவு நேர்மையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்காது. உடன் பிறந்தவர்களும் மகன்களும் ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலி என்று அவர்கள் உரிமையுடன் கோருவதில்லை. குடும்பத் தலைவரால் அவர்கள் சிறப்பாகவும் நன்றாகவும் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு எல்லாம் தரப்படுகிறது. யாரெல்லாம் என்னை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவராக எப்போதும் என்னையே பயபக்தியுடன் நினைந்து இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடன் நான் எப்போதும் இருந்து அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தேவையான அனைத்தையும் அளிக்கிறேன். இந்த உறுதிமொழியை பகவான் கீதையில் அளித்துள்ளார். இந்த உறுதிமொழியை படித்துவிட்டு பலர், நல்லது, நாங்கள் இன்னின்ன ஆராதனைகள் செய்கிறோம், பகவான் நமக்கு பதிலுக்கு என்னென்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். இறையருளை அளிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நீங்கள் கவனித்தீர்களா? தெய்வீக அருளுரை, டிசம்பர் 1966. இறைவனே உங்களுடைய உண்மையான உறவினன். உங்களுடைய மகன், மகள், நண்பன் மற்றும் அனைத்து உறவினர்களின் வடிவில் அவன் உங்களிடம் வருகிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.